வணக்கம் இசை விரும்பிகளே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்டெக் அப்படிங்கிற கம்பெனியில் வந்துருக்கக்கூடிய PTC PT2033-S அப்படிங்கிற ஒரு 2.1 ஆடியோ ப்ராசஸரை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஒரு 2.1 ரிமோட் கிட்டினுடைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் மற்றும் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே ஆர்டெக் கம்பெனியில் வந்திருந்த ஆல்ரெடி TDA 7439 ஸ்டீரியோ ஆடியோ ப்ராசஸரை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஒரு ரிமோட் கிட்டும், அதை பயன்படுத்தி ஒரு ஸ்டீரியோ ரிமோட் கிட் ஆம்ப்ளிஃபயரும் செப்பரேட்டாக நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோக்களின் லிங்க்கை நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன், போய் நீங்கள் தேவைப்பட்டால் பாருங்கள். ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பேஸ்டு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபயர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ரிமோட் கிட்டை வாங்கி பயன்படுத்தலாம். அல்லது ஒரு ஹோம் ஆடியோ சிஸ்டம் 2.1 சிஸ்டமாக நீங்கள் பண்ணணும், நல்ல குவாலிட்டியாக பண்ணணும், ரிமோட் கிட் பேஸ்டில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ரிமோட் கிட்டை வாங்கி நீங்கள் அசம்பிள் பண்ணி ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த ஸ்டீரியோ ரிமோட் கிட் ப்ளஸ் இந்த 2.1 ரிமோட் கிட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த PT2033 ஐசி போட்ட ஸ்டீரியோ ரிமோட் கிட், இந்த 3 மாடலுமே நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. ப்ராடக்ட்னுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நம்மளுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ப்ராடக்ட் கேட்டலாக் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இதனுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறத வாட்ஸ்அப் கேட்டலாக் கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் வித் பின்கோடை எனக்கு அனுப்பிச்சி வச்சிட்டிங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கு டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் வித் ஷிப்பிங் சார்ஜஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுவேன். பேமெண்ட்டுக்கான பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதன் வழியாக பேமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு பேமெண்ட்டுக்கான ரெசிப்ட் அனுப்பிச்சி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ண மெட்டீரியல் உங்களுடைய அட்ரஸ்க்கு சேஃபாக வந்துடும். நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது, ப்ரீபெய்ட் பேமெண்ட் அண்ட் டெலிவரி ஆப்ஷன் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி ஆர்டர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முன்கூட்டியே பணம் வாங்கிடுறீங்களே, பொருள் அனுப்பாமல் ஏமாற்றிடுவீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டோம். ஒருவேளை ஷிப்பிங்கில் 1 or 2 days மேக்ஸிமம் டிலே ஆனாலும் கண்டிப்பாக பொருள் உங்களுக்கு சேஃபாக வந்துடும். ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரி எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ கண்டிப்பாக அது நடக்காது. அதனால தான் இந்த விஷயத்தை நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ப்ராடக்டை பற்றி பார்ப்போம். ரிமோட் கிட் இது தான், அதற்கான ரிமோட் கண்ட்ரோல் இது தான். ஸோ இந்த செட்டப் தான் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கம்ப்ளீட் செட்டப்பாக வரும். ரிமோட் கிட்டினுடைய டாப் வியூ பாருங்கள், இதனுடைய பாட்டம் வியூ. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடியது PTC ஒரிஜினல் PT2033-S அப்படிங்கிற 32 பின் கொண்ட SMD தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய டிஸ்பிளே போர்டு. இதில் வந்து IR ரிசீவர் இதில் வந்துடும். அதற்கடுத்து லெஃப்ட் சைடில் ஒரு மல்டி கலர் LED, ரைட் சைடில் ஒரு மல்டி கலர் LED வரும். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய LED உங்களுக்கு ரெட் அண்ட் க்ரீன் கலர் மாதிரி ப்ராசஸ் காட்டும். அதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடிய வால்யூம் லெவல் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்கு, யூனிட் ஆனில் இருக்கா, ரிமோட் கிட் ஆனில் இருக்கா அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த LED. நீங்கள் ப்ராசஸ் பண்ணும்போது, அதாவது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணும்போது க்ரீன் LED உங்களுக்கு பிளிங்காகி எரியும். ஸோ ஃபுல்லாக லோ லெவல் வந்துட்டிங்கனாலும் கண்டினியூஸாக ரெட்டு பிளிங்காக, அதாவது எரிஞ்சிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிடும், க்ளோ ஆகும். அல்லது பீக் மேக்ஸிமம் வால்யூம் லெவல் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கனாலும் அந்த லெவலை ரீச் பண்ண உடனே உங்களுக்கு திருப்பி ரெட் கலர் LED கண்டினியூவாக எரிய ஆரம்பிக்கும் இந்த இடத்துல. ஸோ அதை வச்சு நீங்கள் லோ வால்யூம் லெவலை ரீச் பண்ணிட்டீங்க அல்லது ஹை வால்யூம் லெவலை ரீச் பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து இன்புட் மோடை சூஸ் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் LED. ஸோ ரைட் சைடில் இருக்கக்கூடியதும் இதே போல் ரெட் கலர் அண்ட் க்ரீன் கலரில் பிளிங்க் ஆகும். அதாவது இந்த LED உங்களுக்கு க்ரீன் கலரில் இருந்ததுன்னா USB மோடு செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதற்கடுத்து ஒரு பிளிங்க் ரெட் கலர் பிளிங்க் ஆகிட்டு திருப்பி அகைன் உங்களுக்கு க்ரீன் வந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆக்ஸ் 1 செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். திருப்பி அகைன் நீங்கள் மோடு பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது டபுள் பிளிங்க் ஆகிட்டு உங்களுக்கு க்ரீன் கலர், அதாவது டபுள் ரெட் பிளிங்க் ஆகிட்டு க்ரீன் கலர் வந்ததுன்னா ஆக்ஸ் 2 செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் 3 ஸ்டீரியோ இன்புட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 2 ஆக்ஸ் இன்புட்டு. ஸோ இங்கே இருக்கக்கூடியது ஆக்ஸ் 1, இது ஆக்ஸ் 2. இது ஆன் போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RCA சாக்கெட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆன் போர்டு RCA PCB மவுண்டடாக டிசைன் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக இந்த ரிமோட் கிட்ட உங்களோட ஆம்ப்ளிஃபயர் கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வயரிங் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு 2.1 ஆம்ப்ளிஃபயர் நீங்கள் அசம்பிள் பண்ணி முடிக்க முடியும். ஏன்னா எந்த ஒரு வால்யூம் கண்ட்ரோல் கனெக்ஷன் கிடையாது, வயரிங் கனெக்ஷன் கிடையாது. ரொம்ப சிம்பிளான வயரிங் கனெக்ஷன், சால்டரிங் ஒர்க் தான் இருக்கும். ஈஸியாக நீங்கள் அசம்பிள் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ முன்னாடியே சொன்னது போல் ஒரு USB இன்புட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 ஆக்ஸ் இன்புட்டு, மொத்தம் 3 ஸ்டீரியோ இன்புட்டு இந்த ரிமோட் கிட்டில் வருது. இந்த ரிமோட் கிட் வந்து பார்த்திங்கன்னா 12 volt DC சப்ளையில் தான் வேலை செய்யும். அதே போல் இந்த ரிமோட் கிட்டினுடைய பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா IR அவுட் இருக்கும். இந்த டிஸ்பிளேனுடைய பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த IR அவுட்லேருந்து ஒரு வயரை எடுத்து கொண்டு வந்து
நம்ம யூஎஸ்பி பிளேயரில் மெர்ஜ் பண்ணிக்கணும். மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு யூஎஸ்பி ப்ளூடூத் ஆடியோ பிளேயர், அதாவது பகாரியா, இந்த வயர், iplay, சாம்கான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஒரு யூஎஸ்பி பிளேயரையும் இந்த ரிமோட் கிட் கூட நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்க முடியும். அப்படி மெர்ஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஒரே ரிமோட் கண்ட்ரோல் மூலியமாகவே இந்த யூஎஸ்பி பிளேயரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ரிமோட் கிட்னுடைய வால்யூம், பேஸ், ட்ரபிள், சப் வால்யூம் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐஆர் அவுட், ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து வயரை எடுத்துகிட்டு வந்து இந்த யூஎஸ்பி பிளேயருடைய தேர்டு பின், இந்த பின்னை கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணாலும் சரி, அல்லது இந்த ஐஆர் சென்சாரை டோட்டலாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கனெக்ட் பண்ணாலும் சரி. ஏன்னா 2 ரிசீவரும் கனெக்ட் ஆகி இருந்ததுன்னா அது உங்களுக்கு ப்ராசஸ் மால் ஃபங்க்ஷன் ஆகும். அதனால் ஒன்று இந்த அவுட் பின்னை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சால்டர் பண்ணுங்கள், அல்லது இந்த சென்சாரை டோட்டலாகவே ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஸோ அதுக்கடுத்து இதில் ஃபுல் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம், பேஸ், ட்ரபிள், சப்வூஃபர் வால்யூம் இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த ரிமோட் கிட் மூலியமாகவே இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அதற்கான பட்டன்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு குவாலிட்டியான ரிமோட் கண்ட்ரோல் இதில் கொடுத்துருக்கிறதுனால நல்ல டிஸ்டன்ஸ், லாங் டிஸ்டன்ஸில் இருந்தும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது 30 ஃபீட்டுக்கு மேலே இருக்க டிஸ்டன்ஸில் இருந்து கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிமோட் கிட்டில் ஏன் எல்சிடி டிஸ்பிளே கொடுக்கல, எல்இடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எல்சிடி டிஸ்பிளே போடும்போது இதனுடைய காஸ்ட் அதிகமாகும். இப்போ இந்த ரிமோட் கிட் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபீஸ்க்கு கீழே ஒரு நல்ல ப்ரைஸ்லேயே வந்து நமக்கு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது. ஸோ அந்த காஸ்ட்டை குறைக்கணுங்கிறதுக்காக தான் எல்சிடி டிஸ்பிளே கொடுக்கல. கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே ஆம்ப்ளிஃபயருக்கு பக்கத்தில் உட்காந்து நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஒரு 2 ஃபீட் அல்லது 3 ஃபீட் டிஸ்டன்ஸில் உட்காந்ததுனால தான் டிஸ்பிளேயில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்கேஸ் எல்சிடி டிஸ்பிளேவாக இருந்ததுன்னா, அதுவே இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்காந்தோன்னா டிஸ்பிளேயில் என்ன இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அதுவே எல்இடி நோட்டிஃபிகேஷனாக இருந்ததுன்னா என்ன இன்புட் மோடில் இருக்குது, என்ன ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறத தூரத்தில் இருந்தாலும் தெளிவாக நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ரீசன்னால தான் இதில் எல்சிடி டிஸ்பிளே கொடுக்கல. ஒருவேளை எல்சிடி டிஸ்பிளே உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா இன் ஃபியூச்சரில் இந்த சேம் ஆர்டெக் கம்பெனிலே அதற்கான ப்ராடக்ட் டெஸ்டிங்லாம் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வித் எல்சிடி டிஸ்பிளே கூட ஒரு மாடல் வரும். இப்போதைக்கு நார்மல் எல்இடி நோட்டிஃபிகேஷனோட மட்டும்தான் மாடல்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் வால்யூம், பேஸ், ட்ரபிள் அண்ட் சப்வூஃபர் வால்யூம் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்புட் மோடு, இதை என்ன லெவலில் என்ன இன்புட் மோடில், அதாவது நீங்கள் யூஎஸ்பி மோடில் வச்சுட்டு வால்யூம், பேஸ், ட்ரபிள்லாம் ஒரு பாதி லெவலில் வச்சு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ஆம்ப்ளிஃபயரை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணிங்கன்னா சேம் இன்புட் மோடு செலக்ட் ஆகி என்ன வால்யூம் லெவல் செட் பண்ணிங்கன்னா அதே லெவலில் உங்களுக்கு மறுபடியும் பாட ஆரம்பிச்சிடும். ஸோ அதற்கான லாஸ்ட் மெமரி ஃபங்க்ஷன், ஸோ வால்யூம், பேஸ், ட்ரபிள், இன்புட் இது எல்லாத்துக்குமே லாஸ்ட் மெமரி ஃபங்க்ஷன் உண்டு. ஏன்னா ஒரு சில ரிமோட் கிட்டில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா திருப்பி எல்லாத்தையும் ரீசெட் பண்ணி வைக்க வேண்டியிருக்கும். இதில் அந்த மாதிரி இல்லை. டிஃபால்ட்டாக கடைசியாக என்ன மோடில் என்ன வால்யூம் லெவலில் யூஸ் பண்ணிருந்தீங்களோ அதே மோடு இன்புட்டுக்கு அதே வால்யூம் லெவலுக்கு போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் 0லேருந்து 64 லெவல் கொடுத்துருக்காங்க. அதற்கடுத்து பேஸும் ட்ரபிளும் 0லேருந்து 16 லெவல் கொடுத்துருக்காங்க. சப்வூஃபருக்கான வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0லேருந்து 32 லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன லெவல் வேணுமோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கிட்டில் மேக்ஸிமம் எல்லா ஆப்ஷனும் வந்துடும். ஒரே ரிமோட் கிட்ட இந்த யூஎஸ்பி பிளேயருக்கும் நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்கிறதுனால அதனுடைய சாங் சேஞ்ச் பண்ணுறது, ப்ரீவியஸ் பண்ணுறது, அதே போல் யூஎஸ்பி பிளேயர்னுடைய வால்யூமை இன்க்ரீஸ் மற்றும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். இன்புட் சோர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். மோடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ், ட்ரபிளுக்கான பட்டன்ஸு, அதுக்கடுத்து சப்வூஃபர் வால்யூமுக்கான பட்டன்ஸு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் வால்யூம். ஸோ இதில் வந்து ஓவரால் மாஸ்டர் வால்யூம் இருக்குது. நீங்கள் இந்த வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஓவராலாக பேஸ், ட்ரபிளோட கூட சேர்ந்து சப்வூஃபர் வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும், குறைக்கும் போது குறையும். ஸோ அந்த மாதிரி மாஸ்டர் வால்யூமாக இது வேலை செய்யும். அடுத்து வேணும்னா நீங்கள் சப்வூஃபரை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது சப்வூஃபரை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை சப்வூஃபர் வேணாம், எனக்கு லெஃப்ட் ரைட் மட்டும் கேட்டால் போதும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த டைம் சப்வூஃபரை ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஃபீச்சர் இந்த ரிமோட் கிட்டில் இருக்குது. அல்லது உங்களுக்கு ஸ்டீரியோ ரிமோட் கிட்டாகவே வேணும்னாலும் இந்த ரிமோட் கிட்ட சப்வூஃபர் அவுட்புட் ஆப்ஷன் இல்லாமையும் நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த மாடலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இதனுடைய எல்லா ஃபீச்சரும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த PT2033-S இந்த ஐசினுடைய ஆன்லைன் டேட்டா ஷீட் டவுன்லோட் லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ போய் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இந்த ரிமோட் கிட்டில் அந்த ப்ராசஸரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்.
ஸோ இப்போ வந்து இதனுடைய கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஸோ கனெக்ஷனில் ஃபஸ்ட்டு ஸோ இந்த போர்டு 12 வோல்ட் டிசி சப்ளையில் தான் ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதற்காக நான் டிசி சப்ளைக்கான ப்ளஸ்ஸிங்கையும் மைனஸிங்கையும் கொடுக்கணும். ஸோ இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் போர்டில் பிசிபிள் எல்லாமே மார்க்கிங் மிஸ் ஆகிருக்கு. ஸோ இன் ஃபியூச்சரில் வரக்கூடிய அப்டேட்டட் வெர்ஷனில் எல்லாமே மார்க் ஆகி வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து ஈஸியாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் மிஸ் ஆகிருக்கிறதுனால நான் உங்களுக்கு இதில் மார்க்கரில் எழுதியிருக்கேன். ஸோ பவர் சப்ளை இன்புட் 12 வோல்ட் டிசி ப்ளஸ்ஸிங்கையும் மைனஸிங்கையும் கொடுக்கணும். அதே போல் ஆடியோ சிக்னல் இன்புட் நம்ம யூஎஸ்பி பிளேயர்லேருந்து வரக்கூடிய லெஃப்ட் சேனல் இங்கேயும் கிரவுண்ட் இங்கேயும் ரைட் சேனல் இங்கேயும் இன்புட்டாக கொடுக்கணும். அதுதான் யூஎஸ்பி இன்னு. ஆக்ஸ் 1 ஆக்ஸ் 2 நீங்கள் ஆர்சிஏ சாக்கெட்டில் வரதுனால நீங்கள் ஆம்ப்ளிஃபையர் கேபினெட்டில் பேக் சைடில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதன் வழியாக டேரெக்டாக ஆர்சிஏ பின் வழியாக கொடுத்துக்கலாம். ஸோ 2 ஆக்ஸ் இன்புட்டு ஒரு யூஎஸ்பி இன்புட் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆடியோ அவுட்புட்டு. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஆடியோ அவுட்புட்டு. ஸோ லெஃப்ட் சேனலு கிரவுண்டு ரைட் சேனல் அவுட்புட்டு இதை எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக உங்களுடைய ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் அதாவது லெஃப்ட் சேனல் மற்றும் ரைட் சேனலுக்கான ஆம்ப்ளிஃபையரில் அப்படியே நீங்கள் அந்த ஆம்ப்ளிஃபையர் போர்டில் இன்புட்டாக கொடுத்தலாம். இடையில எந்த ஒரு கண்ட்ரோலும் தேவைப்படாது. அதற்கடுத்து சப்வூஃபருக்கான அவுட்புட்டு, சப்வூஃபருக்கான சிக்னல் அவுட்புட்டு இங்கேருந்தும் கிரவுண்டு இங்கேருந்து எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு சப்வூஃபருக்கான ஆம்ப்ளிஃபையர் போர்டில் நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த போர்டுக்கு பவர் சப்ளை இன்புட்டு, ஆடியோ சிக்னல் இன்புட்டு இங்கே, ஆடியோ சிக்னல் அவுட்புட் லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் இங்கேயும், சப்வூஃபர் அவுட்புட் இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பேஸ்டு ஒரு 2.1 ஆம்ப்ளிஃபையரை நீங்கள் நீட்டாக அசம்பிள் பண்ணிடலாம். அதே போல் ஐஆர் அவுட்டு நான் முன்னாடி சொன்னது போல் உங்களுடைய யூஎஸ்பி பிளேயருக்கான இன்ஃப்ராரெட் கண்ட்ரோல், ஏன்னா சேம் ரிமோட்டை நீங்கள் மெர்ஜ் பண்ணி யூஎஸ்பி பிளேயரையும் இந்த ரிமோட் கிட்டையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஐஆர் அவுட் நான் எழுதியிருக்க இடத்துலேருந்து ஒரு வயரை எடுத்துகிட்டு வந்து இந்த பின்னில் மறக்காமல் சால்டர் பண்ணிடுங்க. இதை கட் பண்ணிவிட்டு சால்டர் பண்ணுங்கள் அல்லது சென்சாரை ரிமூவ் பண்ணிட்டு சால்டர் பண்ணிடுங்க. மறந்துடாதீங்க, ஏன்னா திருப்பி சொல்கிறேங்கிறதுக்கு காரணம் அதுதான். நிறைய பேர் இதை சொல்கிறத மறந்துட்டு கட் பண்ணாமல் அப்படியே சால்டர் பண்ணிவிட்டு எனக்கு வேலை செய்யலை ஃபங்க்ஷன் ஆகலை அப்படிங்கிற ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் திருப்பி சொல்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த ரிமோட் கிட்னுடைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் மற்றும் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ். ஸோ இதே சேம் 2033 ப்ராசர் போட்ட ஸ்டீரியோ ரிமோட் கிட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. 2.1 ரிமோட் கிட்டும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது சேல்ஸ்க்கு. அல்லது TDA 7439 3-way டோன் கண்ட்ரோல் பேஸ் ட்ரபிள் மிட்டோடு இருக்கக்கூடிய ஸ்டீரியோ ரிமோட் கிட்டும் நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஸோ ப்ராடக்ட் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்து இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த யூஎஸ்பி பிளேயர் வேணுனாலும் நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. வாட்ஸ்அப் ப்ராடக்ட் கேட்லாக் லிங்க்கில் நிறைய ப்ராடக்ட் வித் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். வீடியோவில் நம்ம போடக்கூடிய ப்ரைஸ், அதாவது வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம போடக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி, அது வந்து செல்லிங் ப்ரைஸ் கிடையாது. ஆனால் இந்த ஒரு சில பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு எக்ஸாக்ட் செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துருப்போம். எம்ஆர்பின்னு எங்கே இருக்கோ அது வந்து செல்லிங் ப்ரைஸ் கிடையாது. அதோட ஒரு பெட்டர் ஆஃபர் ப்ரைஸில் நம்ம சேல்ஸ் ப்ரைஸ் இருக்கும். நம்மளுடைய ப்ராடக்ட்னுடைய செல்லிங் ப்ரைஸ் நீங்கள் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப் ப்ராடக்ட் கேட்லாக் லிங்க்கை கிளிக் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்னுடைய நேமு, அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸு, என்ன பவர் சப்ளை இன்புட் கொடுக்கலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே அதில் கொடுத்துருப்போம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய செல்லிங் ப்ரைஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்து எத்தனை பீஸ் வேணுங்கிறத ஆட் பண்ணி கார்ட் வழியாக கொடுத்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.